ஃபுல் அட்டென்ஷன்ல ஒரு ஆடியன்ஸை உட்காந்து ஃபுல்லா கதையோட டிராவல் பண்ற அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே நீங்க டிசைன் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி சார் நீங்க ஃபேஸ் பண்ணி எந்த டிஃபிகல்டீஸ் எடுத்தீங்க சார்? எனக்கு ஸ்க்ரீன் பிளேயாவே நான் சொல்றது, ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துல செட்டப் கிடையாது. அதாவது நீங்க ரோட் ஆஃப் தேர்டுன்னு சொல்ற மாரி ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த படம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆக்ட்டே இருக்காது, செட்டப் இருக்காது. செகண்ட் ஆக்ட்லேருந்து தான் படம் ஆரம்பிக்கும். அப்படின்னும்போது, எனக்கு இந்த பயணத்தின் வழியா இந்த நம்ம செட்டப் பண்ணாத அந்த வேர்ல்டு ஒண்ணு இருக்கும்ல. ஒரு 15 நாள் அடிச்சு நோக்கி அல்ல தான் செஞ்சோன்ற ஒரு டயலாக் வரும் அந்த படத்துல. அந்த டயலாக்லாம் இந்த செட்டப் இல்லாதனால நம்ம வைக்கிறது. ஓகேங்களா. எனக்கு இந்த ஸ்க்ரீன் பிளேவே நான் வந்து ஒரு செகண்ட் ஆக்ட்லேருந்து ஆரம்பிக்கிறனால, எனக்கு இந்த படத்தோட மனிதர்கள, இவங்களோட உள்ள இருக்க இன்ஜெக்ட் பண்ண விஷயங்கள, அவங்க எந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ள இருக்காங்கன்றத நான் அந்த ஸ்க்ரீன் பிளே வழியாவே நான் சொல்ல முற்பட்டிருப்பேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த சடங்கு மேட்ரு வரும்ல. எஸ் சார். ஓகேங்களா. அதெல்லாம் அந்த ஸ்க்ரீன் பிளே நம்ம ரொம்ப நுட்பமா கவனிக்கும்போது கிடைக்கிறது தான். நான் இந்த பொண்ணோட கதைய தான் முழுக்க முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.